ஆண்டாள் திருவடிகள் சரணம். 12வது பாசுரத்துக்கான காட்சி விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பசுமாடுகள் மட்டும் இல்ல, நிற இன பாகுபாடு இல்லாம ஆண்டாள் அத்தனை உயிரினங்களையும் நேசிக்கிறாள் அப்படிங்கிறது எருமை மாடுகள் பற்றி அவள் குறிப்பிடக்கூடிய காட்சிகள்ல இருந்து நமக்கு புலப்படுது. எருமை மாடுகளும் தன்னுடைய தாய் பாசத்தை எப்படி வெளிப்படுத்துதுங்கிறத இந்த பாடல்ல மிக சிறப்பா சிலாகித்து ஆண்டாள் கூறுகிறாள். இலங்கேஸ்வரன் ராவணன் ஈஸ்வர பட்டம் வென்றவன். ஆனாலுமே அவன் அறவழியில் இல்லாம தவறு செய்யும் போது எப்படி இறைவனால் தண்டிக்கப்படுகிறான் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துல தென்னிலங்கை கோமானை அப்படின்னு இலங்கையை ஆட்சி செய்த ராவணேஸ்வரன், இலங்கேஸ்வரன் ராவணனை பற்றிய குறிப்புகள் இந்த பாடல்ல வருது. இதனுடைய காட்சி விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். செழிப்பு மிக்க ஆயர்பாடி, நல்ல பசுமாடுகள்லாம் நிறைய மேயிற அளவுக்கு விளைச்சல் நிலங்களோட பசும் புல்வெளிகளோட சிறப்பா இருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். ஆயர்பாடியில மார்கழியினுடைய தாக்கம், பனி பெய்யக்கூடிய மார்கழி அதிகாலை பொழுதாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல நம்ம சிறப்பித்து பார்க்கிறோம். எருமை மாடுகள் எப்படிலாம் கதறி இங்கும் அங்கும் போகுது அப்படின்னு ஆண்டாள் விளக்குறான்னா, தன்னுடைய கன்றுகளுக்கு பசி வருது. பசினால அது தன்னோட அம்மாவை தேடி அங்க இங்க போயிடுச்சு. தன்னுடைய கன்றுகளை நினைச்சு ஏங்கி அந்த எருமை மாடுகள் தானாகவே பால் சொரியுது. ஒரு வீட்டோட வாசல்ல அந்த மாதிரி பால் சொரியிறதுனால சேராயிடுது அந்த பகுதியே. அந்த மண்ணோடு அந்த பால் கலந்து அது சேராக மாறி வீட்டோட வாசலுக்குள்ள யாரும் நுழைய முடியாதபடிக்கு இருக்கு. ஆண்டாள் தன்னுடைய தோழிகளோடு அங்க அப்படியே எல்லாருமா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைக்கு போறதுக்காக தயாரான நிலையில நீராடுறதுக்காக தன்னுடைய தோழியை எழுப்ப வந்திருக்காங்க அந்த மாட மாளிகை முன்னாடி. மாளிகையில இருக்கக்கூடிய பெண் எப்படி இருக்கா? அவ தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க காணோம். அவ தூங்கிட்டே இருக்கா. நாராயணன் புகழ்பாட அவளுக்கு எண்ணமே இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய காட்சி பார்க்க முடியுது. தென்னிலங்கை கோமான் இலங்கேஸ்வரன் ராவணனை நம்ம பார்த்துக்கிறோம். ராவணன் போல மிகப்பெரிய சிவபக்தன் உலகத்துல உண்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ராவணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இலங்கேஸ்வரன் ராவணனுடைய பெருமை புகழ் இங்க தென்னிலங்கை கோமான், தென்னிலங்கையை ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக சக்கரவர்த்தியாக ஈஸ்வர பட்டம் பெற்ற இலங்கேஸ்வரன் ராவணன் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கார். ஆண்டாளினுடைய திருப்பாவை பாசுரங்கள்ல நம்ம வெளிப்படக்கூடிய பக்திய ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரசிச்சு ஸ்லாகிச்சு பார்த்துட்டு இருக்கோம். லாங் வீடியோவா நீங்க ஆன்மீக அலை சேனல்ல பாக்குறீங்க, அதே நேரத்துல நீங்க நந்தினி வைப்ஸ் சேனல்ல ஒரு ஷார்ட் வீடியோவாவும் பார்க்க முடியும். ராமாவதாரம் இந்த பாசுரத்துல சிறப்பிக்கப்படுதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால இங்க வடுவூர் ராமர் தன்னுடைய தம்பி இளைய பெருமாள் லக்ஷ்மணரோடு, மனைவி சீதா பிராட்டியோடு, பக்த ஆஞ்சநேயரோடு, ராமதாச ஹனுமன் அப்படின்னு ராமரோட பக்கத்திலேயே கைகூப்பி வணங்கியபடி இருக்கக்கூடிய ஹனுமனையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இளைய பெருமாளுடைய தரிசனமும் ஆதிசேஷனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் தரிசனமும் நமக்கு கிடைக்குது. ராமர் தன்னுடைய காதலி சீதா பிராட்டியோடு அருமையா நமக்கு தரிசனம் கொடுத்து நம்மள அருள் பாலிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். திருப்பாவை பாசுரம் 12. கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 12. ஆர்த்த பிறவித்துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். பொருள்: தோழியரே, இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம்
இனி மேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும், சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும், வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான். அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்களை ஒளி எழுப்பவும், இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும், பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம்.